எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜேசன். நான் ஆர்ஆர்பி கிளர்க் கிளியர் பண்ணியிருக்கிறேன் இந்த வருஷம் நடந்த எக்ஸாம். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து நான் கடவுளுக்கு சொல்லிக்கிறேன். காட்ஸ் கிரேஸ் இல்லாமல் இந்த இடத்துல என்னால் நிற்க முடியுமான்னு தெரியல. இந்த எக்ஸாம் எழுதும்போது நான் கிளியர் பண்ணுவேன்ட்டு எனக்கு தோணலை. ஏன்னா என்னோட நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணவங்கலாம் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணல. கட் ஆஃபும் நான் நினச்ச அளவுக்கு வரல. நிறைய பேர் பயமுடுத்தினாங்க 130 135 போயிடும்னு. 120 தான் வந்தது. ஸோ கண்டிப்பாக கடவுளுக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து சுரேஷ் அகாடமிக்கு தான் சொல்லணும். நான் 2022 பாஸ்ட் அவுட்டு முடித்தோடனே இங்கே ஒரு 1 மந்த் கேப் இருந்தது. அதுக்கடுத்து இங்கே தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜாயின் பண்ணேன். அகாடமி பியூட்டி என்னென்னா நீங்கள் ஜீரோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பேங்கிங் பற்றின ஒரு நாலேஜ் வேணும்னு அவசியம் இல்லை. ஜீரோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு கிளாஸ் பேட்ச் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் பேட்ச்சு, மெயின்ஸ் பேட்ச்சு, இப்போ இன்டர்வியூ வரைக்கும் இங்கே இன்ஸ்டியூட் தான் வந்துட்டுருக்கேன். இந்த இடத்துல இன்னொன்று சொல்லணும், எங்கள் அம்மாவும் இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லை. அப்போ நான் ரொம்ப சின்ன பையனாக இருப்பேன். சாட்டர்டே சண்டே மட்டும் தான் கிளாஸ் நடக்கும். இப்போ வந்து வீக்கெண்ட் வந்து எங்கள் அம்மா இங்கே வந்து படித்து எங்கள் அம்மா இப்போ டீச்சராக இருக்காங்க. அப்போவே முடிவு பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டில் இந்த பையன் இங்கே தான் அப்படின்ட்டு. இப்போ இன்ஜினியரிங் சேர்த்து விட்டாங்க. ஃப்ரீயாக போய் படிச்சுட்டு வந்தாச்சு. கோவிட்னால ஈஸியாக பாஸ் பண்ணிட்டேன். இல்லாட்டியும் சும்மா ஜாலியாக தான் படிச்சுட்டு வந்திருப்பேன். நான் அப்போவே தெரிஞ்சிருச்சு நம்ம இன்ஸ்டியூட் தான்னு. கிளாஸ் பேட்ச் முடிச்சுட்டு அப்படி ப்ரிலிம்ஸ் பேட்ச் வந்தேன். ப்ரிலிம்ஸ் பேட்சில் இங்கே நம்ம இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா டாப் 3 ரேங்க் சொல்லுவாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படியும் வர முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு டாப் 10க்குள்ளே வருவேன். அதுக்கப்புறம் டாப் 3ல் வர அளவுக்கு வர ஆரம்பித்தேன். நல்லா இருந்துச்சு. அப்போ லாஸ்ட் இயரே எஸ்பிஐ கிளர்க்கு கிளியர் பண்ணேன். ப்ரிலிம்ஸு கிளியர் பண்ணோன்னே எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏப்பா ஃபஸ்ட்டே கிளியர் பண்ணிட்டோமே அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் கிளியர் பண்ணோம். கிளியர் பண்ண அப்புறம் தான் ஃபஸ்ட்டு மெயின்ஸ் பேட்சுக்குள்ளே போனேன். அப்போ தான் சீரியஸ் ஆஸ்பிரன்ஸாக எனக்கு தெரிஞ்சுது. சிஏங்கிற கான்செப்டே அப்போ தான் வந்தது எனக்கு. 10 நாளில் அதுக்கடுத்து என்னால் சிஏ எதுவும் படிக்க முடியல. அதிலிருந்து மெயின்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணேன். சூப்பர் பேட்ச் அட்டன் பண்ணேன். சூப்பர் பேட்ச் ஒரு 4-5 மாதம் அட்டன் பண்ணியிருப்பேன். அதிலே கிட்டத்தட்ட பேங்கே கிளியர் பண்ணிடலாங்கிற அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருந்தது. சூப்பர் பேட்ச் ரொம்பவே யூஸாக இருந்தது. சூப்பர் பேட்சில் இந்த ஆர்ஆர்பி கிளர்க் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ எஸ்பிஐ பிஓ இன்டர்வியூவும் மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்பிஐ பிஓ இன்டர்வியூ இங்கே தான் நடந்துகிட்ருக்கு. ஜீரோவில் வந்தேன். கிளாஸ் பேட்ச் முடிச்சு, ப்ரிலிம்ஸ் முடிச்சு, சூப்பர் பேட்ச் முடிச்சு இப்போ இன்டர்வியூ வந்துட்டு இருக்கோம். இங்கே எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. அட்டஸ்டடு கெசடட் சைன் வாங்கணும். அது கொண்டு இங்கே வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் காம்படிஷன் நல்லாவே இப்போ எங்கள் அகாடமி வந்தால் காம்படிஷனும் ஒரு நல்ல ஒரு காம்படிஷன் இருக்கும். அதே நம்மளை நல்லா புஷ் பண்ணும். அதுக்கப்புறம் குரூப் நல்லா சேர்ந்துரும். இப்போ இங்கே பேசின எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே குரூப் தான். இன்னும் அதுக்கடுத்து ஒரு 3-4 பேர் வருவாங்க. அதனால் இந்த குரூப்பும் நல்லா செட் ஆகின அகாடமிக்கு வந்தால். அதனால் அகாடமிக்கு மட்டும் வந்தால் போதும். வெற்றியின் முகவரி அகாடமி இந்த மாதிரி அகாடமிக்கு மட்டும் வந்தால் போதும். இதில் கொஞ்சம் பேர் கிளியர் பண்ணியிருக்கோம். கிளியர் பண்ணாதவங்களுக்கு இன்னும் ரிசல்ட் மட்டும் வெயிட்டிங். இந்த சைக்கிளில் எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே அடுத்தடுத்து அச்சூஸ் மீட்டிங்கில் பேசுகிறாங்கன்னு நம்புகிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. சுபேஷ் சாருக்கு தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.